ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகாஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூப் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வச்சு நம்ம லைன் போட போகிறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி லைன் போடுறதுன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம அடுத்து அதை வச்சு ஒரு ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஆரி நீடில் வச்சும் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சாதாரண நார்மல் நீடில்லையும் நம்ம எப்படி அந்த ஃப்ளவர் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 விதமான மெத்தட்லையும் நம்ம எப்படி ஃப்ளவர் போடுறதுன்னு பார்க்குறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட் லைன் ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். லாங் டியூப் பீட்ஸ் வந்து சிங்கிளாக தான் வைக்கிறோம். இப்படி ஒன்றா வைக்கும்போது தான் லைன் ரொம்ப அழகாக தெரியும், நீட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும். அதனால தான் நம்ம ஒன்றா வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வைக்கும்போது லைன் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லைன் எண்டுக்கு வர போகிறோம். இப்போ லைன் எண்டு எப்படி போடுறோன்னு பாருங்கள், நாட் எப்படி போடுறோன்னு பாருங்கள். லாங் ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்து அதுக்குள்ளே லாக் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த லைன் எப்படி போடுறோன்னு பார்ப்போம். அடுத்த லைன் ஸ்டார்டிங் பாருங்கள். ஒரு டியூப் பீட்ஸும் சுகர் பீட்ஸும், இப்போ சிங்கிள் பீட்ஸும் நம்ம டியூப் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் நெக் லைனுக்கு யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும். இல்லை ஸ்லீவுக்கு ஒரு லைன் யூஸ் பண்ணுறோம், ஸ்லீவ் ஃபுல்லாக லைன் போடுறோம் அப்படின்னா இந்த லைனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்லீவ் அழகாக வந்துடும். இந்த மாதிரி இந்த லைனை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பழகும்போது நீங்கள் இந்த லைன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாட் போட போகிறோம். எப்படி போடுறோங்கிறத பாருங்கள். லாங்காக ஒரு சேஞ்சஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்து அதுக்குள்ளே இதை விட்டு லாக் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 2 பீட்ஸை வச்சு எப்படி ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ க்ரீன் கலரில் ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோனை இப்போ நம்ம கம் போட்டு ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் லேசாக கம் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கல்லை சுற்றி நம்ம பீட்ஸ் வைக்கிறோம். எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். 2 பீட்ஸாக வைக்கிறோம். இது மாதிரி இந்த ஸ்டோனை சுற்றி நீங்கள் பீட்ஸ் வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சாச்சு, நாட் போட்டாச்சு. அதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஆப்போசிட்டுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். அது மாதிரி இதுக்கு இடையில இந்த மாதிரி நம்ம கோலம் போடுற மாதிரி 2 ஃபார்ம் பண்ணுறோம், 2 மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி 6 பாயிண்ட்டும் அருங்கோணம் மாதிரி மார்க் பண்ணுறோம். 6 பாயிண்ட்டும் ஒரே கேப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த லைனில் நான் சென்டரில் ஸ்டிச் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸு, 2வது டியூப் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு சின்ன சேஞ்சஸ் போட்டு இங்கே வந்துட்டோம். இந்த மாதிரி வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். செகண்ட் அதுலேயே நம்ம சென்டருக்கு வந்துடுறோம். சென்டர்லேருந்து இன்னொரு வி போடுறோம்.
ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திருப்பினா தான் அந்த லைன் நமக்கு நல்லா வரும். அப்படியே சென்டருக்கு வந்துடுறோம். சென்டரை வந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் எடுக்கிறோம். அதில் வந்து வி ஷேப்புக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு தான் நம்ம சென்டருக்கு வரோம். சென்டரில் அதே மாதிரி செயின் ஸ்டிச் எடுக்கிறோம். இப்போ சென்டரில் இந்த மாதிரி ஒன்று மட்டும் வைக்கிறோம். இப்படி நம்ம 6 பக்கமும் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் வந்துடும். நம்ம லாக் பண்ணியாச்சு. 2 லைன் நான் ஆரி நீடில் காட்டுறேன். மீதி இருக்கிற 4 நம்ம நார்மல் நீடில் வச்சு போடுவோம். பாருங்க, இப்போ நம்ம செகண்ட் பெட்டல் போடுறோம். செகண்ட் பெட்டலும் அது மாதிரி 2 வி ஷேப் வைக்கிறோம். வி ஷேப் வச்சுட்டு நடுவில் சிங்கிளாக வைக்கிறோம். நடுவில் இந்த மாதிரி வைக்கும்போது 2 பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆரி நீடில் வச்சு போட்டிருக்கோம். நார்மல் நீடில் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ டபுள் நூலாக நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பாசி ஊசியில். அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் கோர்த்துருக்கோம். எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். நம்ம நார்மல் நீடில் ஆரி நீடில் வச்ச எப்படி வச்சோமோ அதே தான் நம்ம நார்மல் நீடிலையும் வைக்கிறோம். இந்த மாதிரி வி வந்து ரொம்ப விரிவாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஒடுக்கமான வியாக வைங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி 2 வி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பழகும்போது ஆரி ஊசியை காட்டிலும் நம்மளுக்கு நார்மல் நீடில் வைக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரியும். ஆனால் அதில் உள்ள நீட் ஃபினிஷிங் வந்து இதில் இருக்காது. ஆரி நீடில் வைக்கிறதா நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நார்மல் நீடிலையும் நம்ம பழகிக்கிறலாம். எது நம்மளுக்கு ஸ்பீடாக வருதோ நம்ம அதில் போட்டுக்கிறலாம். இப்போ நார்மல் நீடிலையும் நம்ம இந்த பெட்டல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வர்றோம். இப்போ லாஸ்ட்டு பெட்டல் போடுறோம் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு நம்ம முடித்தோடனே ஒரு ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டு பெட்டல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நார்மல் நீடில் வச்சு எப்படி நாட் போடுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி மேலே நூலை எடுத்துகிட்டு நம்ம பூ கட்டும்போது போடுவோம்ல, ஃப்ரெஞ்சு நாட்டுக்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 2 நாட் நம்ம போட்டுட்டு கையில் பிடிச்சிக்கோங்க. ஊசியை மெதுவாக விட்டு இந்த மாதிரி மெதுவாக விடுங்க. நாட் வந்து மெதுவாக இறங்கட்டும். லாஸ்ட்டாக விட்டிங்கன்னா நாட் போய் விழுந்துக்கிறோம். நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு 6 பெட்டல்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் இடையில வி ஷேப் கிடைக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்டார் ஷேப்புக்கு நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்கை சுற்றி பேக்கு ஃப்ரண்ட்டு கை ஸ்லீவ் எல்லாமே நம்ம இந்த ஃப்ளவரை நம்ம போடலாம். அதுக்கும் இந்த ஃப்ளவர் நம்மளுக்கு யூஸ் ஆகும். புட்டாஸும் வைக்கலாம். இந்த 5 இதழ் வச்சு நம்ம ஒரு புட்டாஸும் வச்சுக்கலாம்.
அதுக்கும் இது நம்மளுக்கு யூஸ் ஆகும், இந்த 2 பாசி வச்சு போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ பிகினர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.